ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவாய்மொழியினுடைய 7வது பதிகம் பிறவி துயரற. 6வது பதிகத்தில் எம்பெருமான் ஸ்வாராசன், ஆராதனை செய்வதற்கு எளியவன் அப்படின்னு சாதித்தார். இந்த 7வது பதிகத்தில் ஆராதிப்பதற்கு இனியவன் அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமான் தினத்தில் பக்தி பண்ணும் பொழுது அந்த பக்தியை இனிக்கும் அப்படின்னு இந்த 7ஆம் பதிகத்தில் சாதிக்கிறார். இதில் முதல் பாட்டில் கைவல்யார்த்தியை நிந்தித்தார். இப்பேற்பட்ட எம்பெருமான் இடத்துல நீ வெறும் உன்னுடைய சுவாத்மானுபவம் போதும் அப்படின்னு பெற்றுக்கொண்டு விலகி போறாயே அப்படின்னு கைவல்யார்த்தியை நிந்தித்தார். 2வது பாட்டில் அனன்ய பிரயோஜன இடத்துல எம்பெருமான் எப்படி நடந்து கொள்வான் அப்படின்றத சாதித்தார். 3ஆம் பாட்டில் சரி ஆழ்வீர் இந்த 2 வகையில தேவரீர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற கேள்வி வர, ஆழ்வார் நைச்சான சந்தானம் பண்ணக்கூடியவராக இருக்கிறதுனால நேர நாம் எம்பெருமானுக்கே ஆட்பட்டவன் அப்படின்லாம் சொல்ல முடியல ஆழ்வாரால. அதனால என்ன பண்ணார் அப்படின்னா, நான் எம்பெருமான் திருவடிகளை கிட்டினேன், என்னுடைய விரோதிகள் எல்லாம் அகல பெற்றேன் அப்படின்னு சொன்னார். அர்த்தாத் வருவித்துக் கொள்ள வேண்டிய அர்த்தம் என்ன, தன்னுடைய தேரக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, அப்போ எம்பெருமான் அனன்ய பிரயோஜனராக ஆழ்வார் கிட்டினார் அப்படின்னு. அப்போது ஒரு சந்தேகம் வருது 4ஆம் பாட்டில், எம்பெருமான் கிட்டினதுனால எல்லாமே இந்த சம்சார சம்பந்தம் போயிருது அப்படின்னா இதை தானே தேவரீர் ஆசைப்பட்டது திருவிருத்தத்தினுடைய முதல் பாட்டிலேயே, இனியாம் உறாமை அப்படின்னு சம்சார சம்பந்தமானது அற வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டது, அது கிட்டியாயிருத்தே. அப்போ எம்பெருமான் இனிமேல் எப்போ வந்தா வரட்டுமே, எதுக்காக புலம்பி எம்பெருமானை வா வானி ஏன் கூப்பிடணும் அப்படின்ற கேள்வி வர 4ஆம் பாட்டை தெரிவித்தார். என்னன்னு சொல்லி நான் எம்பெருமானை விட முடியும் அப்படின்னு பல காரணங்களை காட்டி இத்தனை உபகாரங்கள் பண்ணியிருக்கானே, நான் எப்படி அவனை விடுறது அப்படின்னு 4ஆம் பாட்டை தெரிவித்து 5ஆம் பாட்டில் திருஷ்டாந்தம் காட்டினார். திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய கோபிமார்கள்லாம் எம்பெருமானை விடுவார்களா, அப்போதான் நானும் விட முடியும், அவர்கள் எப்படி விடமாட்டார்களோ நானும் எம்பெருமானை விடமாட்டேன் அப்படின்னு 5ஆம் பாட்டில் காட்டினார். இது வரைக்கும் பார்த்துள்ளோம். இப்போ 6வது பாட்டில் இப்பேற்பட்ட எம்பெருமானை உம்மை விட்டால் என்ன பண்ணுவீர் அப்படின்ற கேள்வி வர, அதற்கு இந்த 6ஆம் பாட்டில் பதில் உரைக்கிற, நான் இசைய மாட்டேன், நான் அனுமதி பண்ண மாட்டேன், நான் அலோவ் பண்ண மாட்டேன் எம்பெருமானை விட்டு போறதுக்கு அப்படின்னு இந்த 6ஆம் பாட்டை சாதிக்கிறார். பிரான் பெருநிலம் கேண்டவன் பின்னம் விராய் மதர்த்துழாய் வேய்ந்த முடியன் மராமரமேதமாயவன் என்னோல் இரான் எனில் பின்ன யான் ஒட்டு வேணும். பிரான் உபகாரகன், என்ன உபகாரகம் பண்ணான், என்ன உபகாரம் பண்ணான் என்றால் பெருநிலம் கேண்டவன், இந்த பிருத்திவிய பூமி பிராட்டியை இடந்தெடுத்தான், அந்த உபகாரம். அதனால என்ன சூச்சிக்கப்படுறது அப்படின்னா, சம்சார ஆரணவத்துல பிறவி கடல்ல தத்தளித்து கொண்டிருக்கிற என்ன எம்பெருமான் எடுத்தானே அப்படின்ற உபகாரமும் சூச்சிதமாக ஆறுது. பிரான் பெருநிலம் கேண்டவன் பின்னம் விராய் மலர்த்துழாய் வேய்ந்த முடியன். பின்னம் அப்படின்னா பின்னப்பட்டன்னு அர்த்தம். பின்னம் விராய் மலர்த்துழாய் வேய்ந்த முடியன். விரை அப்படின்னா பரிமளம், நறுமணம் அப்படின்னு அர்த்தம். அந்த விரை என்ற சொல்லுதான் விராய் அப்படின்னு நீட்டி இருக்கு. விராய் மலர்த்துழாய் வேய்ந்த முடியன், துழாய் மாலையால சூழப்பட்ட திருவபிஷேகத்தை உடையவன். எம்பெருமானுடைய கிரீடத்துல துழாய் மாலையானது சூழ்ந்து இருக்கு. அந்த திருத்துழாய் எப்படி இருக்கு, மலர் துழாய், மலர்னா விகசித்த திருத்துழாயாக இருக்கு. அதே போல விராய் நல்ல பரிமளத்துடன் கூடின திருத்துழாயாக இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்னன்னா, விராய் மலர் துழாய் அப்படின்னு இருக்கா, துழாய் அது மலர் விரவின துழாய் அப்படின்னு மாற்றி வச்சுக்கணும். விரவினா அப்படின்னா சேர்ந்த அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருவபிஷேகத்துல கிரீடத்துல கதம்ப மாலை சூட்டப்பட்டிருக்கான். கதம்ப மாலை, மற்ற மலர்கள், அத்துடன் கூட திருத்துழாயும் கூட எல்லாவற்றையும் சேர்த்து மாலை கட்டி எம்பெருமானுடைய திருவபிஷேகத்துல சூட்டப்பட்டிருக்கு. அத்த சாதிக்கிறார் ஆழ்வார். பின்னும் விராய் மலர்த்துழாய் வேய்ந்த முடியன் மராமரமீதமாயவன். சுக்ரீவ மகாராஜாவுக்கு விஸ்வாசம் ஏற்பட வேண்டும், வாலிய கொல்ல முடியுமா எம்பெருமானால அப்படின்ற சந்தேகம் சுக்ரீவனுக்கு ஏற்பட, கொல்ல முடியும் அப்படின்ற விஸ்வாசத்தை ஏற்படுத்துவதற்காக எம்பெருமான் என்ன பண்ணா, சால மராமரங்கள் 7 மெய்தான் இல்லையா, அந்த சரித்திரம். மராமரமேதமாயவன், இப்படிப்பட்டவன் என்னுள் இரான் எனில், ஆசிரியருக்கு இவ்வளவு பண்றான் இல்லையா, அவன் எங்கேயாவது விட்டு போவானா, போகவே மாட்டான். ஒரு கால் போனானே என்றால் என்னுள் இரான், எனக்குள்ள இருக்க மாட்டேன் என்று சொன்னானே என்றால் எனில் பின்ன யான் ஒட்டுவேனோ, அதற்கு பிறகு நான் ஒட்டுவேனோ, நான் இசைவேனோ, நான் அனுமதி பண்ணுவேனா அப்படின்னு ஆழ்வார் இங்க தெரிவிக்கிறார். கேள்வி என்ன,
ஆழ்வாரை விட்டு எம்பெருமான் போனா ஆழ்வீர் நீர் என்ன பண்ணுவீர், எம்பெருமான் போகாதபடிக்கு என்ன பண்ணுவீர் அப்படின்னு தானே கேள்வி. நான் அனுமதி பண்ண மாட்டேன் அப்படின்னு பதில் இருந்ததுன்னா ஆழ்வாருடைய அனுமதியின் பேரலியா சர்வ சக்தி சர்வ நியந்தா அவன் இயங்குறான், அவன் சுதந்திரனாச்சு, அவனுக்கு வேணும்னா போயிட்டு போக போறான். ஆழ்வாருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அவன் எல்லாவற்றையும் செய்வான் என்றால் அனன்யாதீனத்வம் தவகில ஜகுரு வைதிக கிரஹா பராதீனம் துவாம் து பிரணத பரதந்திரம் மனுமஹே உபாலம் போயம் போஹோ ஸ்ரைதி பச்ச சார்வக்ஞம் அபிதே ஏதோ தோஷம் பக்தேஷ்விஹ வரத நைவஹ கலயசி. வரதராஜஸ்தவத்தில் ஆழ்வான் தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகம் இது. வேதங்கள் என்ன பண்றதுன்னா எம்பெருமான் அனன்யாதீனன், அவன் ஸ்வதந்திரன், ஒருவரையும் சார்ந்து இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது வேதங்கள் எல்லாம். ஆனா ஆழ்வான் சொல்றார் எனக்கு அதுல சம்மதி கிடையாது. பராதீனம் துவாம் து பிரணத பரதந்திரம் அனுமஹே, நீ ஆசிரிதர்களுக்கு பரதந்திரன் அப்படின்னு தான் நாங்கள்லாம் நினைக்கிறோம் அப்படின்னு. பாதம் வேதம் என்ன சொல்றது, யாருக்கும் அடங்காதவன் அப்படின்னு. அதை கொஞ்சம் சுருக்கிக்கிறார், மற்றவர்களுக்கு அடங்காதவன் அவன், அந்த விஷயத்துல அவனுக்கு சுவாதந்திரியம். ஆசிரித்த விஷயத்துல அவன் பரதந்திரன். அதுதான் இங்க ஆழ்வார் பற்றுகிறார். என்ன பண்றார், நான் இசைய மாட்டேன், நான் அனுமதி பண்ண மாட்டேன் அப்படின்னா என்னுடைய சொல்ல தாண்டி ஒரு அடி பெயர்த்த வைக்க மாட்டான். அவன் எனக்கு பரதந்திரனாக இருக்கிறபடினால் அப்படின்னு அதை பற்றாசாக கொண்டு பின்னையான் ஒட்டு வேணும் அப்படின்னு. இது ஒரு அர்த்தம். 12,000 படியில ஜீய சாதிக்கக்கூடியது மற்றொரு அர்த்தமும் இருக்கு. ஒட்டு வேணாம் அப்படின்றது தொங்கு வேணாம் அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமான் விட்டு போயிட்டா அதுக்கு பிறகு நான் இருக்க மாட்டேனே, தொங்குறது அப்படின்னா இருக்கிறது, நான் சத்தை பற்றி இருக்க மாட்டேனே அப்படின்னு மற்றொரு அர்த்தமும் சாதிக்கிறார். அங்க என்ன தாற்பயமாக இருக்கணும், அப்போ எம்பெருமான் அகன்று போயாச்சுன்னா ஆழ்வாரே இருக்க மாட்டார் அப்படின்னா அப்போ ஆழ்வாரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக எம்பெருமான் அகலாமல் இருப்பான் அப்படின்னு தாற்பயம். அப்படின்னு இந்த 6ஆம் பாட்டுல எம்பெருமான் என்னை விட்டு போறதுக்கு பிரசக்தி கிடையாது, நான் இசைய மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு 7ஆம் பாட்டுல நான் எதுக்கு எம்பெருமான் ஒரு கால் போனானே என்றால் நான் விடமாட்டேன், இதெல்லாம் ஏன் இழுத்து இழுத்து சொல்லலாம், போறதுக்கு பிரசக்தியே கிடையாது. ஏன்னா அவனாயே தானே வந்தான், நான் கூப்பிட்டு அவன் வந்தான், நான் கூப்பிட்டு அவன் வந்தானே என்றால் அப்போ என்னிடத்துல ஏதாவது நீ இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் அனுமதி பண்ணுவேனா பண்ண மாட்டேனா அப்படின்ற பேச்செல்லாம் வரலாம். நான் ஒண்ணுமே முதல்லயே நான் அனுமதி பண்ணலையே, எம்பெருமான் தானா தானே வந்தான், அப்ப என்ன பிரசக்தி இருக்க போறது அவன் போறதுக்கு, இவ்வளவு பண்ணவன் இப்போ விட்டுட்டு போவானா. அதான் பல தசை அப்படின்னு நம்மள எங்க சாதிக்கிறார் வியாக்கியானத்துல. என்னன்னா எனக்கு ஞானம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு எத்தனை முயற்சி பண்ணி தன்னுடைய திருவடிகள் எப்படியா சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இத்தனை முயற்சி பண்ணவன் இப்போ பல தசை ஆழ்வார் திருவடியை போய் சேர போறார். அப்படிப்பட்ட தசையில விட்டுட்டு போவானா. தலிகைக்கு வேண்டியது எல்லா முயற்சிகளும் பண்ணிட்டு கடைசியில தலிகை நிர்வൃத்தமாக போறது, முடிய போறது. அப்போ போயிட்டு யாராவது அடுப்பு அணைச்சிட்டு இல்லாட்டி ஜலத்தை விட்டுட்டு யாராவது போவார்களா, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஆழ்வார் அந்த 7ஆம் பாட்டுல தெரிவிக்கிறார். யான் ஒட்டி என்னுள் இருத்துவம் என்றிலன் தான் ஒட்டி என் தனி நெஞ்சை வஞ்சித்து ஓன் ஒட்டி நின்று என் உயிரில் கலந்து இயல்வான் ஒட்டுமோ இனி என்னென கேட்கவே. யான் ஒட்டி என்னுள் இருத்துவம் என்றிலன், இருத்துவம் நான் வைக்கப் போகிறேன், எம்பெருமான என்னிடத்திலே நான் இருத்தப் போகிறேன் அப்படின்னு என்றிலன். நான் அந்த மாதிரி பண்ணல எதுவுமே. யான் ஒட்டி இசைந்து எம்பெருமான் என்னுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்று ஒரு இசைவை செய்து நான் அவனை என்னுடைய உள்ளத்திலே ஸ்தாபித்தேன் என்று இல்லன். அப்படி பண்ணல நான் எதுவுமே என்றிலன். அப்ப என்னாச்சு, தான் ஒட்டி என் தனி நெஞ்ச வஞ்சித்து, தானே வந்தான் ஒட்டி வந்து அப்படின்னா நம்மள இங்க அருளி செய்யும் பொழுது பிரதிஜை பண்ணி என்னன்னா கண்டிப்பா நான் ஆழ்வாருடைய உள்ளத்திலே புகழ போகிறேன் அப்படின்னு ஒரு பிரதிஜையோட எம்பெருமான் வந்தானா. இது எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்ரீராமாயணத்துல யுத்தகாண்டத்துல அத்தியமே மரணம் வாபி தரணம் சாகர சிவா இது ராமஹா அஞ்சலிம் கிருத்வா மகாபாஹு மகோதத்யம் அதிசிஷ்யே ச விதிவத் பிரணியதா முனிஹி நியதோ முனிஹி பிரணியதோ நியதோ முனிஹி அப்படின்னு யுத்தகாண்டத்துல ஸ்லோகம். அதாவது அத்தியமே மரணம் வாபி தரணம் சாகரஸ்யவா, இன்னைக்கு 2 சினாரியோ தான். ஒன்று நான் முடிஞ்சு போகணும், அப்படி இல்லைன்னா நான் எப்படியாவது சாகரத்தை அக்கறைக்கு நான் போய் சேர்ந்தாகணும் அப்படின்னு இது ஒரு பெரிய விசாரம் இருக்கு. இங்க ஈட்டு பகுதியில இத்தை முடித்தல் கடத்தல் அப்படின்னு இருக்கு. இங்க இத்தை அப்படின்றதா இல்லாட்டி இற்றை அப்படின்றதான ஒரு பெரிய விசாரம். அது இருக்கட்டும். நமக்கு இங்க வேண்டியது இப்ப என்ன அப்படின்னா, இங்க எம்பெருமான் பிரதிஜை பண்றான்.
இன்னைக்கு ஏதாவது இரண்ட தொன்றையில் திண்ணம் வேண்டும்ன்ற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தே ஆகணும் அப்படின்னு பிரதிஜை பண்றான். அந்த மாதிரி ஒரு பிரதிஜையை பண்ணிக்கொண்டு எப்படியாவது ஆழ்வாருடைய உள்ளத்திலே நான் குடிபுகர வேண்டும் அப்படின்ற ஒரு திருட பிரதிஜையோட வந்தான். அது சொல்ற ஆழ்வார் இங்க தான் ஒட்டி வந்து பிரதிஜை பண்ணி கொண்டு வந்து என் தனி நெஞ்ச வஞ்சித்து, என்னுடைய நெஞ்சு தனி நெஞ்சு, என்னுடைய நெஞ்சு அனாதிகால சம்சாரியாக இருக்கக்கூடிய என்னுடைய நெஞ்சு தனி நெஞ்சு, அது யாருக்குமே அகப்படாது, சுவாதந்திரியமிக்க நெஞ்சு. அப்படிப்பட்ட நெஞ்சை வஞ்சித்து தான் அவன் புகுந்தான். ஏன்னா இசைய மாட்டாரே ஆழ்வார், அதனால வஞ்சனை பண்ணி எம்பெருமான் புகுந்தான். தனி நெஞ்ச வஞ்சித்து ஓன் ஒட்டி நின்று என் உயிரில் கலந்து, நேர்ல என் உயிரில் கூட கடக்கல எம்பெருமான். என்னிடத்துல எத்தனை ஆசை அப்படின்னா என் சரீரத்துல கூட அவன் புகுந்தான். ஹேமான சரீரம், ஊன்னா சரீரம், மாம்சம் அர்த்தம், மாம்சத்தால் ஆனப்பட்ட சரீரம். அந்த சரீரத்துல எம்பெருமான் கலந்தான், உடல்ல கலந்தான், அதுக்கப்புறம் என்னுடைய உயிரில கலந்தான். ஊன் ஒட்டி நின்று என் உயிரில் கலந்து இயல்வான், இதுதான் அவனுக்கு இயல்பே, அவனுடைய சுவாவமே இதுதான். எப்படியாவது ஆசைத்தர்களை கிட்ட வேண்டும் அப்படின்னு இயல்புனா சுவாவம். மற்றொன்னு இருக்கு இயலுதல் அப்படின்னா முயற்சி செய்தல், இதற்காகவே உருப்படக்கூடியவன், இதற்காகவே முயலக்கூடியவன். அப்படிப்பட்ட இயல்வான் இனி ஒட்டுமோ என்னை நெகிழ்க்கவே. அப்ப என்ன அகற்றுவதற்கு அவன் ஏதாவது பண்ணுவானா? இத்தனை முயற்சிகளை செய்தவன் நான் நிகழ்ந்து போகிறேன் அப்படின்னா அது விடுவானா அவன்? ஒட்டுமோ இனி என்ன நெகிழ்க்கவே அப்படின்னு இந்த 7ஆம் பாட்டை சாதித்தார். அதற்கு பிறகு 8ஆம் பாட்டுல மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு கால் அவனே என்னை அகற்ற வேண்டும்னு நினைத்தாலுமே கூட என்னுடைய மனசை, அவனுடைய திருக்கல்யாண குணங்கள்ல ஈடுபட்டு என்னுடைய மனசை அவனால் அகற்றவே முடியாது அப்படின்னு இங்க 8ஆம் பாட்டுல தெரிவிக்கிறார். இனி என்ன நெகிழ்கிலும் என்னுடைய நன்னெஞ்சந்தன்னை அகல்விக்க தானும் கில்லானினி பின்ன நடும் பனைத்தோள் மகிழ் பேருடை முன்னை அமரர் முதலானே. என்ன நெகிழ்கிலும், என்னை கொஞ்சம் நெகிழ வைத்தாலும் அகல வைத்தாலும், என்ன நெகிழ்கிலும் என்னுடைய நன்னெஞ்சந்தன்னை, அவனிடத்துல ஈடுபட்டு என்னுடைய நன்மை பெற்ற மனசு இருக்கு இல்லையா, தானும் அகல்விக்க கில்லான், அதை அகல பண்ணுவதற்கு அகற்றுவதற்கு அவன் கில்லான், அவனுக்கு சக்தியே கிடையாது. சர்வஜன் சர்வசக்தன் அப்படின்னு பெயர். அகற்றுறதுக்கு அவனுக்கு சக்தி கிடையாது. ஏன் அவனுக்கு சக்தி கிடையாது அப்படின்னா, இந்த அர்த்தத்தை ஸ்ரீவச்சன பூஷணத்துல 3வது பிரகரணத்தினுடைய மத்தியத்துல துவயத்தினுடைய உத்தர வாக்கியத்தை பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்கிறார். 160வது வாக்கியம் தொடங்கின்னு ஞாபகம். அந்த 160வது வாக்கியம் தொடங்கி உத்தர வாக்கியத்தை, துவயத்தினுடைய உத்தர வாக்கியத்தை அருளி செய்து வர்றார். அதுல நமசப்தார்த்தத்தை முதல்ல அருளி செய்கிறார், அதுக்கப்புறம் ஸ்ரீமத் சப்தார்த்தத்தை அருளி செய்கிறார். அங்க புருஷகார பிரஸ்தாவம் மறுபடியும் வரும் பொழுது புருஷகார வைபவத்தை பத்தி முதல் 22 வாக்கியங்கள் கொண்டது முதல் பிரகடனத்திலே முதல் கட்டத்திலே பரக்க அருளி செய்தார். அதற்கு பிறகு மறுபடியும் உத்தர வாக்கியத்திலும் தாயார் சம்பந்தம் இருக்கு இல்லையா, அங்கேயும் மறுபடியும் புருஷகார பிரஸ்தாவம் வரும் பொழுது அப்பொழுது என்ன பண்ண பிரணவாச்சாரியர் 2 பிரமாணங்கள் எடுக்கிறார். புருஷகாரமானது, புருஷகாரம் முன்னாக எம்பெருமானை பற்றுவதனால எம்பெருமானை இந்த அடியவனை விட முடியாது, இந்த அடியவனும் எம்பெருமானை விட மாட்டான் அப்படின்றதுக்கு 2 பிரமாணம் எடுக்கிறார். அதுல ஒண்ணு இந்த பாட்டு என்ன நெகிழ்கிலும் அப்படின்ற இந்த பாட்டு. மற்றொரு பாட்டு என்ன அப்படின்னா கோலமலர் பாவை கண்பாகிய நண்பு அப்படின்றது மற்றொரு பாட்டு. இப்போ இந்த பாட்டு என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார் அப்படின்னா, தானும் அகல்விக்க கில்லான் அப்படின்றா, என்னுடைய நெஞ்சத்தை அகற்றுவதற்கு அவனுக்கும் சக்தி கிடையாது அப்படின்னார். ஏன் ஏன் ஆழ்வார் இவ்வளவு நம்பிக்கையோட எப்படி சொல்றார், உறுதியாக எப்படி சொல்றார் என்றால், இனிமேல் கொண்டு அவனுடைய நெஞ்சத்தை அகற்ற முடியாது. அதனால இனி என்ன நடந்தது, இப்போ இனிமேல் எம்பெருமானுடைய சக்தியானது பயன்படாது, ஆழ்வார் அகற்ற முடியாது அப்படின்றதுக்கு என்ன நடந்தது இப்போ என்றால், பின்ன நெடும்பனத்தோள் மகிழ் பீருடை முன்னை அமரர் முதலானே. நித்திய சூரிகளுடைய ஓலக்கத்துல, நித்திய சூரிகளோட எம்பெருமான் ஓலக்கம் இருக்கும் பொழுது அங்க நப்பின்ன பிராட்டி முன்னாக ஆழ்வாரை ஏத்தின்னு இருக்கான் எம்பெருமான். அப்போ இத்தனை பேர் சாட்சிகளா இருக்கிறதுனால அதான் அங்க பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்யும் பொழுது சசாட்சிகமாகையாலே அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கும். அப்ப இத்தனை பேரை சாட்சியாக வைத்து எம்பெருமான் அங்கீகாரம் பண்ணி கொண்டதுனால அவனே தன்னுடைய சுதந்திரமா இருந்து கொண்டு அவனே நான் அப்படிதான் பண்ண போறேன் அப்படின்னு அவன் ஒரு யூனிட்டரி அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி தன்னடையை இருந்து கொண்டு அந்த மாதிரி முடிவு எடுக்க முடியாது. ஆகையினால இது எம்பெருமான் விட முடியாது அப்படின்றதுக்கு இது பிரமாணமாக எடுக்கிறார்கள். கோலமலர் பாவை கண்பாகிய நண்பு அப்படின்றத ஏன் எடுக்கிறார் ஆச்சாரியர் அப்படின்னா,
ஆழ்வார் எம்பெருமான பற்றார் இல்லையா? எப்படி பற்றார்? கோலமலர்பாவைக்கு அன்பானபடியினால என்னுடைய அன்பு அப்படின்னு முதல்ல பெரிய பிராட்டியார சாட்சியாக கொண்டு அவளை புருஷ பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் எம்பெருமான பற்றார் இல்லையா? இப்ப எம்பெருமான விடணும் அப்படின்னு நினைச்சா கூட தான் விட முடியாது. பெரிய பிராட்டியார் இடத்துல இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் விட முடியும். அதெல்லாம் முறையாக இருக்கும். ஆகையினால 2 பேருக்குமே விடுறதுல ஒரு தௌர்கட்டியம் இருக்கு, சட்டனை விட முடியாது அப்படின்றத இது பிரமாணம் 2ஆக பிள்ளைலோகாச்சாரியர் அங்கு எடுத்தருளுகிறார். ஆக இங்க பின்ன நெடும்பனைத்தோள் நப்பின பிராட்டியினுடைய நெடும்பனைத்தோள் நீண்டு நெழியதாக இருக்கக்கூடிய பனைத்து இருக்கக்கூடிய தோல், அதுல ஆசை உற்றவனாக பின்ன நெடும்பனைத்தோள் மகிழ்பீருடை, அதனாலேயே மகிழ்ச்சி வருது இல்லையா? அதுதான் அவனுக்கு பீடு. பீடு அப்படின்னா மேன்மை. அவனுடைய ஏற்றமே என்ன அப்படின்னா இந்த சேர்த்தினால அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த இன்பம், அதுதான் அவனுக்கு ஏற்றம். மகிழ்பீருடை முன்னை அமரர் முழு முதலானே. முன்னை அமரர் நித்திய சூரிகள், அவர்களுக்கு ஆதியே கிடையாது. எத்திர புராணாக பிரதமஜாகா எத்திர ரிஷயா ஏ புராணாக பிரதமஜாகா அப்படின்ற பிரமாணம் இது ஆச்சாரியர்கள் ஸ்ரீவச்சன்பூஷண ஆதியிலும் மாமணிகளை தான் எடுக்கிறார். ஆக இப்படிப்பட்ட இந்த நித்திய சூரிகள் மூதுவர் அவர்களுடைய முழு முதலான அவர்களுடைய முழுவதுக்கும் எல்லாவற்றுக்கும் தாரகம் என்ன போஷகம் என்ன போகம் எல்லாவற்றுக்கும் இவன் தான் முழு முதலானே. முதல்லாம் காரணம். அப்ப நித்திய சூரியர்களுடைய எல்லாவற்றுக்கும் இவன் தான் காரணமாக அமைந்திருக்கிறான். அப்பேற்பட்டவன். அப்ப நித்திய சூரியர்களுடைய ஓலக்கத்தில் இருக்கும் பொழுது அங்கீகரித்தவன், நப்பின்ன பிராட்டி முன்னாக அங்கீகரித்தவன், அவன் என்ன விடத்துக்கு சக்தி கிடையாதவனுக்கு அப்படின்னு இந்த 8ஆம் பாட்டுல தெரிவித்தார். அதற்கு பிறகு 9வது பாட்டுல எதுக்கு இங்க இந்த பேக் அண்ட் ஃபோர்த்தா நான் விடுறேன் நான் இல்லாட்டி எம்பெருமான் விடுவானா அப்படின்ற இந்த பேச்சுலாம் முதல்ல எதுக்கு? ஒரு திரவியமாக நான் அவனும் கூடி விட்டோம், ஏக்க தத்துவமாக ஆயிட்டோம். ஒரே ஒரு திரவியம் தான் இருக்கு அப்படின்னா இப்ப தனித்தனியா 2 பொருள் இருந்ததுன்னா அப்ப பிரிக்கலாம். இப்ப பொருளே ஒண்ணு, அந்த அளவுக்கு கலவி ஏற்பட்டாயிருக்கு, கலந்தாயிருக்கு. அப்ப பிரிவுக்கு பிரசக்தியே கிடையாது அப்படின்றத இந்த 9வது பாட்டுல சாதிக்கிறார். முன்னை அமரர் முழுமுதலானே அப்படின்னு முடிச்சார். அமரர் முழுமுதல் ஆகிய ஆதியை அமரர் கமுதிந்தாயர் கொழுந்தை அமரவடும் பத்துழாவி என்னாவி அமரத்தழு விற்று இனி அகலுமோ. அமரர் முழுமுதல் ஆகிய ஆதியை, அமரர் முழுமுதல், அதுவரையிலும் முன்னாடி சொன்ன பாட்டினுடைய அர்த்தமே தான். நித்திய சூரிகளுக்கு அவன் முதலாக இருக்கிறான், எல்லா விதத்துக்கும் காரணமாக இருக்கிறான், எல்லா விதத்திலும் காரணமாக இருக்கிறான் அப்படின்னு. அமரர் முழுமுதல் ஆகிய ஆதியை. இப்போ லீலா விபூதியை பற்றி, லீலா விபூதிக்கு ஜகத்துக்கு காரணமாக எம்பெருமான் இருக்கிறான். இங்கதான் ஒரு ஆச்சரியமான அர்த்தத்தை நம்மளே அருளி செய்கிறார். நித்திய சூரியர்களுக்கு அவன் எல்லா விதத்திலும் ஆதியாக இருக்கான் இல்லையா? இந்த லீலா விபூதியில வந்தாலுமே கூட எல்லாமே அவன் பண்றான். அவன் ஆதியாக இருந்து பராயத்தாதிகரணத்தில் சுப்பிரகாசிகாச்சாரியரும் அருளி செய்யக்கூடிய அர்த்தம் தான் இது. லீலா விபூதியில எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா தன்னை அடைவதற்காக வேண்டிய பொதுவானதை எல்லாமே செஞ்சு கொடுத்துடுறான் எம்பெருமான். பொதுவான காரணமாக எம்பெருமான் இருக்கான். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்த பாதாதி சயுதா அப்படின்னா இந்த ஜீவாத்மா தன்னை அடைவதற்காக கர்ம கலைபரங்களை கொடுக்குறான். ஜெகத் காரணமாக ஆதியாக எம்பெருமான் இருக்கான். அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னா சர்வஜ்ஞா அப்படி காருணிகோபி சன் சம்சாரதந்திர வாகித்வாத் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அப்படின்னு பாஞ்சராத்திர ஆகமத்தில் இருக்கக்கூடிய வச்சனம் இது. சர்வஜ்ஞோபி சர்வேஷா சதா காருணிகோபி சன் சம்சார தந்திரவாகித்வாத் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அப்படின்னு அவன் சர்வஜனா இருக்கான், அவன் காருணிகனாகவும் இருக்கான், சர்வசக்தியாக தான் இருக்கான். அப்ப எல்லாமே இருந்தா அப்ப இந்த லீலா விபூதியே வேண்டாமே, கருணை உள்ள பெற்றவன் தானே அவன், இந்த ஜீவாத்மாக்கள் இங்க கஷ்டப்பட வேண்டாமே அப்படின்னு ஒரு நொடிப்பொழில எல்லாரையுமே ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைத்துட்டு போலாம் எம்பெருமான். அவன் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் வச்சுட்டு இருக்கான், ஒரு ரூல் வச்சுட்டு இருக்கான். சம்சார தந்திர வாகித்வாத், இது சம்சாரன்ற சக்கரத்தை அவன் சுத்தணும், அது இப்படிதான் சுத்துவான்னு அவன் ரூல்ஸ் வச்சுட்டு இருக்கான். அதுக்காக என்ன பண்றான் அப்படின்னா ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே, எம்பெருமானே நீ தானே ரட்சிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை. அது கூட உண்மையா என்ன, எம்பெருமான் ரட்சிக்க வரும் பொழுது நானே என்னை பார்த்து கொள்வேன் அப்படின்னு தடுக்காமல் இருத்தல், அது போதும். விளக்காமை அதை மட்டும் எம்பெருமான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆகையினால ஆதியா இருக்கான், உடம்புலாம் கொடுத்துட்டான், அப்புறம் எதிர்பார்க்கிறான் இந்த ஜீவாத்மா அவனே ஞானம் பெற்று நானே ரட்சித்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு எம்பெருமானை நீயே ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு அவன் அனுமதி பண்றானா அப்படின்றத எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அமரர் முழுமுதல் ஆகிய ஆதியை. அப்ப ஏற்பட்டவன் என்ன பண்றானா இதுதான் அவன் பொருளென்று உலகம் படைத்தவன் புகழ்வேன் அப்படின்னு ஜீவாத்மாவை பெற வேண்டும் அப்படின்னு தான் அவனுக்கு ஆசை, அதுக்காக சிருஷ்டியை பண்றான். ஆனா நிறைய பேர் என்ன பண்றார்கள் அப்படின்னா அந்நிய பரர்களாக இருக்கார்கள். தேவர்களே அப்படிதான்,
அமரர் கமுதீந்த அப்படிப்பட்ட தேவர்களுக்கும் என்ன பண்றான், ஸ்துர்விதா பஜந்தேமாம் ஜனா சுக்ருதி நோர்ச்சுனா அப்படின்னு அவர்களையும் சுக்ருத்துக்கள் அப்படின்ற கணக்கில் அவர்களையும் எடுத்துக்கொண்டு அவர்களும் வேண்டிய பொருள்களை, கோடின பொருள்களை எம்பெருமான் கொடுக்கிறான். அமரர் கமுதீந்த ஆயர் கொழுந்தை. ஆனா சில பேர் பரம பக்தி தலையெடுத்து எம்பெருமானை நீயே வேணும் அப்படின்னு சொல்றார்கள் இல்லையா, அவர்களுக்கு தன்னை தந்த கற்பகம் அப்படின்னு தன்னையே கொடுக்கறான். ஆயர் கொழுந்தை அமர வடும்ப துழாவி என் ஆவி அமரத்தழு விற்று. இதுதான் ஆழ்வாரிங்க சாதிக்கிறார். ஒரே திரவியமாக ரெண்டு பேரும் கலந்துட்டோம். அமர வடும்ப துழாவி என் ஆவி அமர. அமர அப்படின்னா பொருந்த, அமருகிறார் அப்படின்னா அங்க உட்காருகிறார், பொருந்தி இருக்கிறார் அமர அப்படின்னு. அப்புறம் அழும்ப, அழும்புதல் அப்படின்னா நன்றாக செறிந்து நல்லா மொய்க்கிறது அங்க அதே போல துழாவினா கையை துழாவரும் இல்லையா, ஸ்ப்ரெட் பண்றது, அப்ப எங்கு மொக்க சஞ்சாரம் பண்றது. ஆக இப்பேற்பட்ட விசேஷங்கள்லாம் போடுறார். எம்பெருமான் கலக்கிறானே, அது எப்படி கலக்கிறான் அப்படின்னா அமர வடும்ப துழாவி என் ஆவி அமர, என் ஆவியில இப்படி நன்றாக பொருந்தும்படியாக இத்தனை செயல்கள் செய்தான் இல்லையா. அமர தழுவிற்று, தழுவிற்று அப்படின்னா கலந்தது. இப்படி கலந்திருக்கானே, இந்த செயல் இப்படி ஏற்பட்ட பிறகு இனி அகலுமோ, ஒரு திரவியமாக ஆயிட்டோம், இனிமேல் அகலுவதற்கு என்ன பிரசக்தி இருக்கு, ரெண்டு இருந்தாதான் பிரிக்க முடியும், இருக்கிறதே ஒண்ணுன்னா எத்த பிரிக்க, ஆகையினால பிரிக்கவே முடியாது அப்படின்னு இந்த 9வது பாட்டுல சாதித்தார். அதற்கு பிறகு 10வது பாட்டுல இப்படி எம்பெருமான் கலந்தானே, ஏக்க திரவியமாக ஆகும்படியாக எம்பெருமான் கலந்தானே, அவனுடைய குணங்களை நான் எப்பொழுதுமே அனுபவித்து கொண்டே இருப்பன் அப்படின்னு இந்த 10ஆம் பாட்டுல தெரிவிக்கிறார். அகலில் அகலும் அணுகில் அணுகும் போலும் அரியன் பொறுவல்லன் எம்மான் நேரில் அவன் புகழ் பாடி இழைப்பேலம் பகலும் இரவும் படிந்து குடைந்து. அகலில் அகலும், ராவணனை போல ராவணன் எப்படி இருந்தான் அப்படின்னா வனங்களில் அரக்கன், வணக்கமே அவனுக்கு கிடையாது. நான் அமேயம் து கசிச்சித் த்விதா பஜ்யேயம் அப்யேவம் நான் அமேயம் து கசிச்சித் ஏஷமே சகஜோ தோஷா சுபாவோ துரதிக்கிரமஹா. என்னை ரெண்டாக பிளந்தெடுத்தாலும் வணக்கத்தோட நான் விடமாட்டேன் கீழே, நான் குப்பரக்க தான் விழுவேன் ஒழிய வணக்கத்தோட நான் கீழே விழமாட்டேன். ஏஷமே சகஜோ தோஷா, என்னுடைய சுபாவம் இதுதான், பிறப்பிலே எனக்கு இருக்கக்கூடிய தோஷம் இதுதான், வணங்காமை அப்படின்ற தோஷம் அப்படின்னு இல்லாதவன். ஆக அகலில் அகலம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இவன் அகன்று போகணும்னு கூட அவசியம் கிடையாது. எம்பெருமானே வந்தா கூட வேண்டாம் அப்படின்னு விளக்காமல் இருந்தா போதும். ஆனா ராவணன் போலதான் பெருத்த சம்சாரிகள் பெரும்பாலும் எல்லாம் என்ன பண்றான் அப்படின்னா எம்பெருமான் வந்தாலும் அவனை வேண்டான்னு சொல்றார்கள் இல்லையா. அப்படி இருக்கிறவர்கள் இடத்துல எம்பெருமான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அங்க கூட கண்ணன் நீரோடே மீளாமல் அப்படின்னு ஸ்ரீவசனத்துல தெரிவிக்கிறார். எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா கண்ணன் நீரோட ஐயோ போச்சு போ, அவ்வளவுதான், என்ன பண்ண முடியும் இந்த ஆத்மாவை அப்படின்னு மீண்டு போகலாம். அப்போ கூட மீண்டு போகாமல் உள்ளே அந்தரியாமையாக பதிகிட்டு சத்தையை நோக்கி கொண்டு போருகிறான் எம்பெருமான். ஏன்னா இந்த எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னா ராவணனையும் எப்படியாவது தன்னுடைய திருவடிகளை சேர்த்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் என்ன சொன்னான் அப்படின்னா சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மி திச்சயாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாம்யேதத் வ்ரதம் மம ஆனயேன மரிஸ்ரேஷ்ட ததம் ஹஸ்யாபயம் மயா விபீஷணோ வா சுக்ரீவா இது வா ராவணஸ்வயம். இந்த விபீஷணன் அப்படின்னு எவனோ ஒருத்தன் வந்தான், அவனுக்கு தத்தம் ஹஸ்யாபயம் மயா, அவனுக்கு நான் அபயம் கொடுத்தேன். ஆனா வந்தவன் யாருன்னு எனக்கு சரியா தெரியாது, நீங்க தான் சொல்றீங்க விபீஷணன் வந்திருக்கான் அப்படின்னு. ஒரு கால் போகும்பொழுது அவன் ராவணன் அப்படின்னு தெரிந்தாரே என்றால் அந்த ராவணனுக்கும் இதே அபயம் கொடுத்ததாக நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சுக்ரீவனை சொல்லி அனுப்புறான், அழைத்து வர வேண்டும் அப்படின்னு. விபீஷணனா இல்லாட்டி ராவணனா யாரும் தெரியாது. அப்ப ராவணனுக்கும் கூட அபயம் கொடுக்கறதுலதான் எம்பெருமானுக்கு திருவுள்ளம் அப்படின்னு தெரியறது இல்லையா. ஆக எப்படியாவது சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவன் பாக்குறான். அப்போ அகலில் அகலம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இவன் அகன்று போனா அவனும் அகன்று போயிடுவான். என்ன தாத்பரியம், எம்பெருமான் எவ்வளவோ வரான். எவ்வளவு ஆச்சரியமா ஆச்சாரியர்கள் அந்த வாக்கியம் அப்படி இருந்தா, சொற்கள் அப்படி இருந்தா கூட எவ்வளவு அழகா அந்த சொற்களுக்கு பொருளை மாத்துறார்கள். ஒரு தமிழ் தெரிஞ்ச ஒரு இடத்துல போய் காட்டினான்னு தெரியும், அகலில் அகலும், இந்த ஜீவாத்மா அகன்று போயிட்டானே என்றால் பரமாத்மாவும் அகன்று போயிட்டு விடுவான் அப்படின்னு தெரியும் இல்லையா. தமிழ் தெரிஞ்ச ஒரு இடத்துல பாட்டு கொடுத்தா அப்படி அந்த நேர்பொருளை கொள்ள மாட்டேங்கிறார்கள். ஏன்னா பகவானுடைய சுபாவத்தை தெரிந்தபடினால அங்கேயும் கூட பகவானுடைய சுரூபம்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கு. இப்போ இதுக்காக அந்த இத்தியாச புராணங்கள் வேண்டியதாக இருக்கு. அதை கொண்டுதான் பகவத் சுரூபம் பகவத் குணங்கள்லாம் இப்படி இருக்கு அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஆக அகலில் அகலம் அப்படின்றது இருக்கு இல்லையா. அப்ப இதுக்கு எப்படி பொருள் கொள்றார்கள், அகலில், இந்த ஜீவாத்மா அகலில் அப்படின்னு நேர்கொடு நேர்பொருள் கொள்ள முடியாது.
அகலில் அப்படின்னா எம்பெருமான் எத்தனையோ பண்ண வர எல்லா விதத்திலையும் தடுப்பான் ஆகில் அப்படின்னு பார்த்தோம். அகலில் அப்படின்னா அகலும் பரமாத்மா அகன்று போயிடுவார் அப்படிங்கிற நேர்கூட நேர் பொருள் தெரிகிறது, அப்படி கொள்ள முடியாது. அகலும் அப்படின்னா எத்தனையோ எம்பெருமான் பண்ணியும் இவன் போகாமல் இவன் இடமே கொடுக்காதபடி இருந்தாலும் கூட கண்ணநீரோடு அடுத்தது ஏதாவது அவசரம் கிடைக்குமா அப்படின்னு அங்கேயே இருப்பான் அப்படின்னு அர்த்தம். பொருந்தவே பொருந்தாது. நேர பார்த்தோன்னே இதா பொருள் அப்படின்னு தோணவே தோணாது. ஆனா பகவானுடைய சுரூபத்தை ஆராய்ந்த ஆச்சாரியர்களுக்கு இது தோணக்கூடிய பொருள். அகலில் அகலும் அணுகில் அணுகும். இது ரொம்ப சுலபம். இவனே வரணும் அப்படின்னு நினைச்சா இவன் ஒரு அடி எடுத்து வைத்தானே என்றால் அவன் எம்பெருமான் 1000 அடி எடுத்து வைப்பான். அணுகில் அணுகும் புகழும் அரியன் பொருவல்லன் எம்மான். புகழும் அரியன், புகுவதற்கு அரியவனாக இருக்கிறான், அணுகுவதற்கு அரியவனாக இருக்கிறான். யார் கணக்குல அப்படின்னா துரியோதன் போன்றவர்களுடைய விஷயத்துல. ஏன்னா துரியோதனன் அர்ஜுனன் 2 பேரும் கண்ணன் ஒரே படுக்கையில படுத்திருக்கான், ஒரு படுக்கையில படுத்திருக்கான். அப்போ இருவரும் ஒரே சமயத்துல போனார்கள். ஆனா துரியோதனனுக்கு அரியவனாக எம்பெருமான் இருந்தான். ஏன்? அவன் போன எண்ணம் அப்படி இருக்கு. அவன் போயிட்டு எனக்கு கண்ணன் வேணும் அப்படின்னு அவன் தோணவே இல்லையே. ஆகினால அவனுக்கு அவன் அரியவனாக இருந்தான். புகழும் அரியன் பொருவல்லன். ஆனா ஆசிரியர்களுக்கு எப்படிப்பட்டவன்னா பொருவல்லன். பொருவல்லன் அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா, பொரு அல்லன் அப்படின்னு பிரித்து வச்சுக்கணும். சேர்த்தோம் என்றால் பொரு வல்லன் அப்படின்னு ஆயிடுறது. பொரு அல்லன். பொரு அப்படின்னா ஒப்பு அப்படின்னு அர்த்தம். பொருனா ஒப்பு. எது ஒப்பாக ஒத்ததாக இது இருக்கும் அப்படின்னா எதிரி. அது ஒன்று சொல்லுவார்கள் சம்ஸ்கிருதத்துல, இந்த விவாதமோ விவாகமோ சமானயோகோ ஏவ சோபதே அப்படின்னு சொல்லுவார்கள். விவாகம் நடந்தாலோ இல்லாட்டி விவாதம் நடந்தாலோ, வித்வான்கள் மத்தியில விவாதம் நடந்தாலோ, அது சமமான அறிவு பெற்றவர்கள் மத்தியில விவாதம் நடந்தா அது அழகா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒருத்தர் PhD வரைக்கும் படிச்சிருக்கார், சதுசாஸ்திர வித்வானா ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் இப்பதான் எழுத படிக்க ஆரம்பிச்சிருக்கார். அப்படின்னா 2 பேருக்கு இருக்கக்கூடிய விவாதம் சகிக்காது. அதே போல அது விவாதம் வாக்கு மூலமா இருக்கக்கூடிய விவாதம் எப்படியோ அதே போலதான் மல்ல யுத்தம்னு வச்சுட்டா கூட அங்க கூட சமானயோர் மத்தியேவ சோபத்தே அப்படின்னு அங்க என்ன தெரிகிறது? இப்போ பூரு அப்படின்னாலே எதிரி அப்படின்னு ஒரு அர்த்தம் கொள்ளலாம். ஒத்தவனா யார் இருப்பான்? எதிரி தான் இருப்பான் அப்படின்னு வச்சுட்டு பொரு வல்லன் பொரு அல்லன், பொரு பெற்றவன் அல்லன் அப்படின்னு அர்த்தம். எதிரி உடையவன் அல்லன் எம்பெருமான். என்ன அர்த்தம்? எதிரி உடையவன் அல்லன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றா தடை உடையவன் அல்லன் எம்பெருமான். ஆசிரியர்கள் எம்பெருமான போய் அணுகும் பொழுது பொரு வல்லன் தடை உடையவன் அல்லன். ஆசிரியர்களுக்கு எந்த தடையும் கிடையாது எம்பெருமானை அடைவதற்கு. இது ஒரு அர்த்தம். ஆக பொரு வல்லன் அப்படின்னா பொரு பெற்றவன் அல்லன், தடை பெற்றவன் அல்லன் ஒரு அர்த்தம். 12 படி நமக்கு ஒரு அர்த்தம் காட்டுறார். பொரு வல்லன் அப்படின்னு வச்சுக்கலாம். வல்லன் வல்லமை பெற்றவன், சக்தன். பொருவல்லன் பொருவதற்கு வல்லமை பெற்றவன், பொருவதற்கு சேருவதற்கு ஆசிரியருடன் சேருவதற்கு வல்லமை பெற்றவன் பொருவல்லன் அப்படின்னு மற்றொரு அர்த்தம். தாத்துரியம் 2 இடத்துலயும் ஒண்ணுதான். ஆசிரியருடன் கலக்கக்கூடியவன் பொருவல்லன் எம்மான். நிகரில் அவன் புகழ். இங்கேயும் நம்பிள்ளை ஈட்டுல மட்டும் கொஞ்சம் வித்தியஸ்தமா இருக்கு வியாக்கியானம். மற்ற வியாக்கியானங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா நிகரிலவன் புகழ் அப்படின்னு பிரிச்சுட்டு இருக்கார்கள் பதத்தை. எப்படின்னா நிகரிலவன் நிகரற்றவன் எம்பெருமான், அவனுடைய புகழ். நிகரிலவன் புகழ், நிகரற்றவனுடைய புகழ். நிகரற்றவன் யாரு? எம்பெருமான். அப்ப நிகரற்ற தன்மை ஒப்பற்ற தன்மை யாருக்கு? எம்பெருமானுக்கு. இது மற்ற வியாக்கியானங்கள். நம்பிள்ளை செய்யும் பொழுது நிகரில் அவன் புகழ் அப்படின்னு பிரிச்சுட்டார். அவனுடைய எம்பெருமானுடைய நிகரில் புகழ், ஒப்பற்ற புகழ். நிகரில் புகழாய் அப்படின்னு உலகம் உண்ட வருவாயால் வருது இல்லையா, அங்க வாத்சல்யமானது அது ஒப்பற்ற புகழாக பேசப்படுகின்றது. அப்படிப்பட்ட இந்த நிகரில் புகழ். இப்ப நிகரற்ற தன்மை எதுக்கு? நம்பிள்ளையுடைய வியாக்கியானத்தை பார்த்தோமே என்றால் நிகரற்ற தன்மை அந்த புகழுக்கு, அந்த குணங்களுக்கு. மற்ற வியாக்கியானங்கள்ல நிகரற்ற தன்மை எம்பெருமானுக்கு. நிகரற்ற எம்பெருமானுடைய குணங்கள், எம்பெருமானுடைய நிகரற்ற குணங்கள் 2 வியாக்கியானம். நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலம். அத்த பாடி தனுசந்தானம் பண்ணி ஒரு சிரமமும் எங்களுக்கு கிடையாது, எந்த இழைப்பும் எங்களுக்கு கிடையாது. அப்போ காதாச்சித்கமாக ஏதோ ஒரு முறை ஏதோ ஒரு சமயம் பகவத் குணானுபவம் அப்படின்னு கிடையாது. சர்வதா எல்லா விதத்திலும் எல்லா காலத்திலும் பகவானுடைய அனுபவம் தான். பாடி இழைப்பிலம் எப்படி அனுபவித்தோம் எம்பெருமானா? பகலும் இரவும் அகோராத்திர விபாகமர படிந்து குடைந்தே. படிய வேண்டும், அப்புறம் குடைய வேண்டும். குடைய வேண்டும் அப்படின்னா உள்ளே புகழ வேண்டும். அதாவது படிக்கிறது அப்படின்னா
மேலே படிக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவோம், மேலே போய் செட்டில் ஆகுது. அதுக்கப்புறம் குடையிறது அப்படின்னா உள்ள புகுறது. ஆக எம்பெருமானை கூட திருப்பாவை வியாக்கியானங்கள்லாம் ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவ ஹதம் அப்படின்னு பிரமாணங்கள் எடுக்கிறார்கள் இல்லையா. இந்த பிரம்மத்தையே சர்வேஸ்வரனையே ஒரு குளிர்ந்த தடாகமாக உருவகப்படுத்துகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த தடாகத்துல குடைந்து நீராடுவது. ஆக எம்பெருமான கிட்டறது, படிந்து, குடைந்து எம்பெருமான் இந்த சாகரத்துக்குள்ள குணசாகரத்துக்குள்ள உள் புகுறுவது. ஆக அப்படி எம்பெருமான இடத்துல புகுந்து அவனை அனுபவித்தோம். அகோராத்திர விபாகமர் அனுபவித்தோம். எந்த சிரமமும் எங்களுக்கு கிடையாது, பாடி இழைப்பிலம் அப்படின்னு இந்த 10ஆம் பாட்டை தான் பெற்ற அனுபவத்தை ஆழ்வார் அருளி செய்தார். 11வது பாட்டுல பலஸ்ருதி அதை சொல்லி தலை கட்டுகிறார் பதிகத்தை. என்ன பலன் இங்க ஆழ்வார் சாதிக்கிறார் அப்படின்னா, எல்லா பாப்பங்களும் போகும். எவ்விதமான பாப்பங்கள் அப்படின்னா, இந்த பதிகத்துல எம்பெருமானுடைய பக்தி அது இனிக்கும், ரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு தெரிவித்தாரா. ஆக இதெல்லாம் யாருக்கு இனிக்கும்? அனன்ய பிரயோஜனர்களுக்கு இனிக்கும். ஆக யாருக்காவது பாப்பம் இருந்தது என்றால், மற்ற பிரயோஜனங்களை பெற வேண்டும் அப்படின்னு பாப்பம் இருந்தது என்றால் போச்சு, அவர்களால பகவான் அனுபவிக்க முடியாது இல்லையா. அப்பேற்பட்ட பாப்பங்கள்லாம் ஓடியே போய்விடும். அனன்ய பிரயோஜனர்களாக இருப்பதற்கு விருத்தமாக இருக்கக்கூடிய பாப்பங்கள் எல்லாம் ஓடியே போய்விடும் அப்படின்னு இந்த பதிகத்தினுடைய பலமாக அருளி செய்கிறார். உடைந்து வண்டொன்னும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகோட்சடகோபன் மிடைந்த சொல் தொடை 1010 உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே. குடைந்து வண்டுண்ணும் துழாய் முடியானை, நன்றாக உள்ளே புகுந்து உடைந்து வண்டுகள் எல்லாம் உண்ணக்கூடிய மது அதெல்லாம் படிந்திருக்கக்கூடிய துழாய் முடியை, ஒத்துழாயை இதனுடைய முடியிலே உடையவன். குடைந்து வண்டுண்ணும் துழாய் முடியானை, அப்படிப்பட்ட முடியானை அடைந்த தென்குருகோட்சடகோபன், எப்படி அந்த வண்டுகள் எல்லாம் திருத்துழாய் மாலையிலே படிந்து இருக்குமோ அது போல ஆழ்வார் பொலிந்து நின்ற பிரான் திருவடியில படிந்து இருக்கிறார். குடைந்து வண்டுண்ணும் துழாய் முடியானை அடைந்த, அப்படி எம்பெருமானை விட்டு பிரியாமல் அந்த எம்பெருமானை அடைந்த தென்குருகோட்சடகோபன் மிடைந்த சொல் தொடை 1010. இந்த திருவாய்மொழி இருக்கு, சொல் தொடையாக இருக்கு. தொடைனா மாலை, சொல்லால் ஆக்கப்பட்ட மாலையாக இருக்கு. அந்த சொற்கள் எப்படிப்பட்டவை என்றால், மிடைந்த சொற்கள். மிடைந்த அப்படின்னா செறிந்த, மொய்த்த. எப்படி ஈயோ கொசுவோ மொய்க்குமோ அது போல ஆழ்வார் முன்னே எல்லாமே அகமகமிக்கையா மொய்க்கிறதான். அகமகமிக்கா அப்படின்னா நான் முன்னே, நான் முன்னே. தமிழ் சொல் ஒன்று இருக்கு, திருவாய்மொழியில சொல்லப்படாமல் எங்கேயாவது விட்டுப்பட்டு போயிடுவேனோ அப்படின்ற பயத்தினால நான் முன்னே ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணணுமே அப்படின்னு எல்லாமே வருதான். இங்க லௌகிகமா ஒரு விஷயம் சொல்லணும்னு தோன்றது. பொதுவாக இந்த டிபேட்ல ஒன்று வச்சுக்கிறான், ஆழ்வார்கள் திருவாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஆழ்வார்கள் செய்த தொண்டு அப்படின்னு அந்த மாதிரி டிபேட் தலைப்பு ஏதோ அந்த மாதிரி வச்சுக்கிறா இல்லையா. தமிழுக்கு ஆழ்வார்கள் செய்த தொண்டு அப்படின்னே கிடையாது. சொல் பணிசை 1000, அதே போல மிடைந்த சொல் தடை. இதுல எல்லாம் என்ன தெரியுதுன்னா, இப்ப இந்த சொற்கள்ல ஆழ்வாருக்கு பணி செய்யறது, தமிழ் ஆழ்வாருக்கு பணி செய்யறது. ஏன்னா லாங்குவேஜ் பேஸ் பண்ணிலாம் காட் கிடையாது. அந்த கடவுள் இந்த கடவுள் அப்படின்னு லாங்குவேஜ் பேஸ் பண்ணிலாம் சொல்றா இல்லையா. சர்வேஸ்வரன் அடையறதுக்கு தான் மற்றதுதான் கருவி. ஆக இந்த பாஷை தான் எம்பெருமானுக்கு நேர கைங்கரியம், அது திருவாய்மொழி மூலமாக கைங்கரியம். ஆக பாஷை தான் கைங்கரியம் பண்றது. இந்த மொழி, இந்த சொற்கள் தான் ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்றது. மிடைந்த சொல் தொடை மொய்த்து வருகின்றது இந்த சொற்கள் எல்லாமே. மிடைந்த சொல் தொடை 1010 என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே. நோய்களெல்லாம், விரோதிகளெல்லாம், பாப்பங்களெல்லாம் இது ஓட்டிவிடும், போக்கிவிடும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் இந்த 10ஆனது, உடைந்து ஓடிவிக்கும். உடைந்துன்றது உடைத்துன்னு வச்சுக்கணும். இங்க மெல்லெழுத்தார்த்தோட அதை வலித்து எடுத்துக்கணும். உடைத்து அப்படின்னு. உடைத்து அப்படின்னா என்ன தாத்பரியம்? ஜுஷந்த பாபகிருத்தியாம் அப்படின்னு உபனிஷத் வாக்கியம் இருக்கு. இந்த பிரபணனானவன் அவன் இறக்கும் பொழுது எம்பெருமான் அடைவதற்கு முன்பு அவனிடத்தில் இருக்கக்கூடிய பாபங்கள் அவனை துவேஷித்தார் யாரோ அவர்களிடத்தில் போய் சேரும். இது எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிற விஷயமா தான் இருக்கும். அப்ப பிரபண்ண விஷயத்துல யார் யாரெல்லாம் துவேஷிக்கிறார்களோ அந்த பிரபண்ணன் மோட்சத்துக்கு போகும் பொழுது அந்த பிரபண்ணனுடைய பிராரப்தத்துல இருக்கக்கூடிய மிச்சப்பட்ட அந்த தீய கர்மாக்கள் அதெல்லாம் எங்க போய் சேரும் அப்படின்னா அந்த துவேஷிக்க இடத்துல போய் சேரும் அப்படின்னு. அது எங்க ஆழ்வார் தெரிவிக்கிறார், துவேஷிக்க இடத்துல போய் சேரும். ஆனா அந்த பிரபன்னர்கள்லாம் இந்த பதிகத்தை அனுசந்தானம் பண்ணார்களே என்றால் உடைந்து ஓடுவிக்கும். இந்த பதிகம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாப்பங்களை உடைச்சிடும், உருமாய செய்யும். அது அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போனா கூட அதுக்கப்புறம் ஓட்டி விட்டுடும்.
வேற ஒரு இடத்துக்கு போயிடும் அந்த பாப்பங்கள்லாம். அந்த துவேஷிகள் இடத்துல போனா கூட இப்ப அந்த பாப்பங்கள் தன்னுடைய காரியத்தையே செய்யாதான். ஏன்னா ஆழ்வாருடைய இந்த பதிகம் தான் உடைச்சிருத்தேன் அந்த பாப்பத்தையே. பாப்பத்தை உடைச்சு அதுக்கப்புறம் விரட்டி தள்ளிடும், மற்ற இடத்துல இதை தூக்கி போட்டுடும் பாப்பத்தை. அதை சாதிக்கிற ஆழ்வார் உடைந்து ஓடுவிக்கும் அப்படின்னு. ஆக சர்வதா இந்த பாப்பங்களே இருக்காது அப்படின்னு தாத்பரியம். இப்படி இந்த பதிகத்துல எம்பெருமானுடைய பக்தியானது பரம போக்கியமாக இருக்கும், இனிமையாக இருக்கும் அப்படின்னு இந்த பிறவி துயரற அப்படின்ற இந்த பதிகத்தில் சாதித்தார். இதுல முதல் பாட்டு என்ன பண்ண ஆழ்வார் கைவல்யார்த்திகள் நிந்தித்தார். ரெண்டாவது பாட்டுல அனன்ய பிரயோஜன தீரத்துல எம்பெருமான் எப்படி நடந்து கொள்வான் அப்படின்றத சாதித்தார். மூணாம் பாட்டுல தான் எம்பெருமான் அடைந்து தன்னுடைய மயர்வெல்லாம் அறுக்க பெற்றேன் அப்படின்னு சாதித்தார். அதுக்கப்புறம் நாலாம் பாட்டுல மயர்வெல்லாம் அறுக்க பெற்றேன், அப்போ எம்பெருமான் விட வேண்டியதானே, எம்பெருமான் வரப்பொழுது வரட்டமே அப்படின்ற கேள்வியோட என்ன காரணம் சொல்லி எம்பெருமான் விட முடியும் அப்படின்னார். ஐந்தாம் பாட்டுல கோபிகைகள்லாம் எப்படி கண்ணனை விடமாட்டார்களோ அதே போல என்னாலையும் எம்பெருமான் விட முடியாது அப்படின்னு திருஷ்டாந்தம் காட்டினார். ஆறாம் பாட்டுல எம்பெருமானே போறேன் அப்படின்னு சொன்னா கூட நான் அனுமதி பண்ண மாட்டேன் அப்படின்னாரு ஆறாம் பாட்டுல. ஏழாம் பாட்டுல இத்தனை ஞானம் எனக்கு வர வேண்டும்னு கிருஷி பண்ண எம்பெருமான் அவனை விட்டு போறதுக்கு பிரசக்தி இருக்கா, அவன் விடுவானா அப்படின்னு ஏழாம் பாட்டுல சொன்னார். எட்டாம் பாட்டுல மறுபடியும் ஒரு காலம் அவன் விட்டு போனால் கூட என்ன நெகிழ்க்க பார்த்தாலுமே கூட என்னுடைய நெஞ்சத்தை அவனால தள்ளவே முடியாது அப்படின்னு எட்டாம் பாட்டுல சொன்னார். அப்புறம் ஒன்பதாம் பாட்டுல ரெண்டு பேரும் கூடி ஏக்க திரவியமாக ஆயிட்டோம், பிரிவதற்கு பிரசக்தியே கிடையாது, இருக்கிறதே ஒரு பொருள் தானே அப்படின்னு ஒன்பதாம் பாட்டுல சொன்னார். பத்தாம் பாட்டுல இப்படிப்பட்ட எம்பெருமான காலதத்துவம் உள்ளதனையும் நான் அனுபவிப்பேன் அப்படின்னார், அனுபவித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் 11வது பாட்டுல அனன்ய பிரயோஜனராக ஆகாமல் இருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா பாபங்கள், மற்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய ருச்சியை ஏற்படுத்துகிற பாபங்கள் அது எல்லாம் ஓடி போய்விடும் அப்படின்னு படத்தை சொல்லி தலை கட்டினார். அடுத்தது ஓடும் புள்ளியரின்ற பதிகம். அதுல எம்பெருமானுடைய ஆர்ஜம் செம்மை அப்படின்ற மனோவாக்காய ஐக்கியம், அவன் என்ன நினைப்பானோ அதுதான் சொல்லுவான், அதுதான் செய்வான் அப்படின்ற அந்த தன்மை ஆர்ஜவம். அது அடுத்த பதிகத்துக்கு விஷயம், அதை பிறகு அனுபவிக்கலாம். ஆடுவார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.